அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த டெல்லி அரசியலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி 3வது முறையாக ஆட்சிக்கு வரவில்லை. அதற்கு பதிலாக 3வது முறையாக காங்கிரஸ் கட்சி மண்ணை கவ்வி இருக்கிறது. ஆனாலும் மனம் தளராத விக்ரமாதித்தன் முருங்கை மரத்தை நோக்கி இன்னும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறான். கெஜ்ரிவாலை தோற்கடிக்க ஷீலா தீட்சித்தின் மகன் சந்தீப் தீட்சித்தை கெஜ்ரிவாலுக்கு எதிராக களம் இறக்கியது காங்கிரஸ். தன் தாய் ஷீலா தீட்சித்தை அரசியலில் இருந்தே ஒதுங்க வைத்த கெஜ்ரிவாலை பழிக்கு பழி வாங்கிவிட்டார் சந்தீப் தீட்சித். வெற்றி வெற்றி, அது காங்கிரசுக்கு கிடைத்த வெற்றி. தோல்வியிலும் ஒரு வெற்றி. இந்த மாதிரி தோல்விகளை வெற்றியாக கொண்டாடுவது காங்கிரசின் ஒரு வழக்கம் தானே. 2020 டெல்லி சட்டசபை தேர்தலில் முட்டை மார்க் வாங்கின காங்கிரஸ் 2025 தேர்தலில் 1 மார்க் வாங்கினது ஒரு மாபெரும் வெற்றி இல்லையா? அந்த ஒரு சீட்டை வைத்து டெல்லி சட்டசபையை நாங்கள் முடக்கிறோமா இல்லையா பாருங்க, நீங்களே பார்க்க போறீங்க. சட்டசபை, பாராளுமன்றம் இவற்றுக்கு நாங்கள் போறதே அதுக்கு தானே. 4.26% இருந்த ஓட்டு வங்கி 6.34 நாங்கள் வளர்ந்து இருப்பது உங்கள் நொல்ல கண்ணுக்கு வளர்ச்சியாக தெரியலையா? அப்புறம் என்ன? இந்த வளர்ச்சி ராகுல் தேர்தல் பிரச்சாரம் செய்ததுனால வந்ததா, இல்லை இந்திரா காந்தி போல வேஷம் போட்டுக்கிட்டு பிரச்சாரம் செய்த பிரியங்கா காந்தியினால வந்ததா, இல்லை மரண வியாபாரி என்று வர்ணிக்காமல் மௌன பிரச்சாரம் செய்த சோனியா அம்மையாரால் வந்ததா என்று அவங்க வீட்டில் ஒரு பட்டிமன்றமே நடந்துக்கிட்டு இருக்குதான். அதற்கு நடுவராக இருந்த மல்லிகார்ஜுன கார்கே வயிறு சரியில்லை, நான் இப்போ வெளியே போயிட்டு வாரேன்னு தப்பிச்சா போதும்னு வெளியே தலைதறிக்க ஓடி வந்துட்டாராம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டெல்லி தேர்தலுக்கு முன் காணாமல் போன இண்டி கூட்டணி கட்சிகள் தனித்தனியாக எப்படி காங்கிரஸை தோற்கடிக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸும் ஒரு ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணி போட்டுக்கிட்டு எப்படியும் தேர்தலில் வென்றுவிடும் என்று என்னை போன்ற அரசியல் ஆர்வலர்கள் ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க. அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ராகுல் டெல்லி சட்டசபையில் அதிக எம்எல்ஏக்களை வென்று காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று பேராசைப்பட்டார். அதற்காக அதிக இடங்களை ஆம் ஆத்மியிடம் கேட்டார். அந்த சாதாரண மனிதன் அதற்கு சாதாரணமாக மறுத்துவிட்டார். இழுபறி நிலை நீடித்து பூனை மேல் நின்ற மதில் சட்டென்று கீழே குதித்து விட்டது. கெஜ்ரிவால் கேசரிக்கு பதில் ராகுலுக்கு அல்வா கொடுத்து விட்டார். கோடிகளை கொட்டி கட்டிய முதல்வர் மாளிகையை தான் அலங்கரித்து வைத்திருக்கும் அந்த பங்களாவை சாதாரண அனுபவிக்காமல் ஒரு பாத யாத்திரை பயணிக்கு கொடுப்பதா? இது என்ன அநியாயம்? இண்டி கூட்டணிக்கும் பெப்பே, நேரு குடும்பத்துக்கும் ஒரு பெப்பே என்று சொல்லிவிட்டு ஆம் ஆத்மி தனித்து களம் இறங்கும் என்று கெஜ்ரிவால் தன் முடிவை அறிவித்தார். செய்வதறியாது வாயில் இருந்த கீழே விழுந்த லாலிபப்பை கூட கவனிக்காமல் பத்திரிகைக்காரர்களிடம் கூட்டணி முறிந்து விட்டது என்று அப்போது கூறினார். சரி, வழக்கம் போல தோத்து தொலைப்போம் என்ற வீர முடிவை எடுத்தார் ராகுல். பிறகு நாங்களாக கூட்டணியை முறிக்கவில்லை, கெஜ்ரிவால் தான் கூட்டணியை முறித்தார் என்று கதற வேண்டியதும் வந்தது அவருக்கு. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டாய். தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட காயங்களை அவங்க நக்க வேண்டியதா ஆகிப்போச்சு. இந்த ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி கை கூடாமல் போனதற்கு பஞ்சாபில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களும் ஒரு காரணம். அது இல்லாமல் காங்கிரஸ் தலைவர் அஜய் மக்கான் டெல்லியில் ஆன்டி அலையன்ஸ் சென்டிமெண்ட் கட்சிக்குள்ளேயும் மக்கள் மத்தியிலும் இருப்பதாக ஒரு நைட்ரஜன் பாம்பை நைஸா போட்டுக்கிட்டு கதையை சுமூகமாக முடித்து வைத்தார். ஏதோ அவரால் முடிஞ்சது ஒரு பரோபகாரம் தானே. 2027 பஞ்சாபில் சட்டசபை தேர்தல் வருகிறது. காங்கிரசுடன் கூட்டணி போட்டால் அது அங்கேயும் தொடரும், நீடிக்கும். அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும். திமுக ஆட்சி மாதிரி கூட்டணி கட்சிகளை உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது, சட்டசபையில் டெஸ்கை தட்டிக்கிட்டு கிடங்கடா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. காங்கிரஸுக்கு அடங்கி நடக்கணும். இதெல்லாம் ஆம் ஆத்மிக்கு ஒத்து வராதியா. அதனால அவர்களோடு கூட்டணி அமைக்க விரும்பவில்லை. கூட்டணி போட வேண்டாம் என்று பஞ்சாப் தலைவர்கள் கெஜ்ரிவால் காதில் கிசு கிசுன்னு ஓதிவிட்டு போய்விட்டார்கள். எனவே டெல்லியில் இந்த கூட்டணி அமைந்துவிடக் கூடாதே என்று கெஜ்ரிவாலுக்கு அழகும் குத்தி விட்டார்கள். வாய் பேச முடியல. பஞ்சாப் தலைவர்கள் மேற்கொண்டு அவரால் பேச முடியாதபடி செய்து விட்டார்கள். அவர்கள் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது. ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால்
இதுவரை தனித்து நின்ற பஞ்சாபின் அகாலிதளம் அந்த கட்சி வேற வழி இல்லாம பிஜேபியுடன் போய் கூட்டணி போட்டுக்கிட்டு பிஜேபியை ஸ்ட்ராங் ஆக்கிடும். அதையும் தவிர்க்கணும். சாணக்கியத்தனமா இதில் முடிவெடுக்கணும். எதிர்ப்பு ஓட்டுகளை நாம் பிரித்தால்தான் நாம ஜெயிக்க முடியும் என்று அரசியல் ஞானி கலைஞரே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை உதாசீனப்படுத்த முடியுமா? காங்கிரஸ் வளராம இருக்கணுமானா காங்கிரஸ் கட்சி கூட ஒரு கூட்டணி போட்டுக்கணும். அப்பதான் ராஜ்யசபா சீட்டுக்கும் சாராய லைசன்ஸுக்கும் ஆத்து மணல் அல்ல கான்ட்ராக்டுக்கும் நம்ம காலையே சுத்தி சுத்தி வருவானுங்க. கட்சியை வளர்க்க போக மாட்டானுங்க. நாயை எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு கழகங்களுக்கு தானே தெரியும். அவங்க தான் பெஸ்ட் டாக்டரைனஸ் ஆச்சே அப்படின்னு பேர் எடுத்தவங்க ஆச்சு. டெல்லி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் கெஜ்ரிவால் பெயரை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ணி பிஜேபிக்கு வெற்றியை சுலபமாக்கி கொடுத்தோம். பார்த்தீங்களா? அவங்களுக்கு அதுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா இந்த பிஜேபிக்கு? அஜய் மக்கானே கெஜ்ரிவால் ஒரு தேச துரோகி, இஸ்ரேல் கிட்ட ஸ்பைஸ் சாஃப்ட்வேரை விலைக்கு வாங்கி உளவு பார்க்க முயற்சித்தார், சாராய ஊழல்ல திமுகவையே தூக்கி சாப்பிட்டுட்டார் என்று கிளின்னு கிழிச்சு கெஜ்ரிவால் டவுசரை நாரா கிழிச்சு தொங்க விட்டு அவரும் அவமானம் தாங்க முடியாம கையால பொத்திக்கிட்டு ஓட வச்சுட்டாரு இந்த அஜய் மக்கான். சும்மா இல்ல, அவருக்கு அஜய் மாக்கான்னு பேர் வச்சது. கெஜ்ரிவால் வண்டவாளங்களை ஒரு பத்திரிகைக்காரங்களை கூட்டி ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சு விளக்கலான்னு ஏற்பாடு பண்ணி இருந்ததை லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாரு. கெஜ்ரிவால் அதனால பொழைச்சார். அந்த பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ண எவ்வளவு பணம் கொடுத்தாரோ எனக்கு என்ன தெரியும். நான் என்ன கவிதா சந்திரசேகரா இடையில புகுந்து கமிஷன் அடிக்க? இண்டி கூட்டணி தலைவர்னு நளினமா செஞ்சு வந்துகிட்டு இருக்கிற இந்த மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட போய் கெஜ்ரிவால் போய் முறையிட்டாரு. அவரு என்ன சொன்னாரு? நான் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, நான் பேருக்குத்தான் தலைமை. என் முட்டி வலிக்கு எண்ணெய் போட்டு தடவுறதுக்கே எனக்கு நேரம் தெரியா இருக்கு. தருதல பிள்ளைகள்கிட்ட போய் எவனும் பேச முடியாது, அவனுங்க நான் சொன்னா கேட்கவும் மாட்டானுங்க என்று மறுத்து விட்டார். வேணுமானா அஜய் மக்கான் கிட்ட சொல்லி பிரஸ் மீட்டை வேணா கேன்சல் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார். பிரஸ் கான்ஃபரன்ஸ் கேன்சல் ஆனதும் கெஜ்ரிவால் சகட்டு மேனிக்கு காங்கிரஸ் கட்சியையும் பிஜேபியும் தாக்க ஆரம்பித்தார். வார்த்தை போர் வெடிக்க ஆரம்பித்தது. பிரச்சாரம் சூடு பிடித்தது. அந்த சூட்டை மோடி வந்து தணித்தார். ஏற்கனவே டெல்லியில் அஜய் மக்கானுக்கும் சந்தீப் தீக்ஷித்துக்கும் ஒரு கோல்டு வார் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சைடுல காங்கிரசின் தோல்விக்கு பொறுப்பு ஏற்க பெரிய பெரிய தலைவர்கள் யாரும் இல்லாததால் யாருமே ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியமும் வரல. காங்கிரஸ் அமைதி பூங்காவானது. தோல்விக்கு பிறகு கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் கூட்டத்தில் தோற்றுப்போன காங்கிரஸ் கட்சியை தலைக்கு மேல வெகுவாக எல்லோரும் புகழ்ந்து தள்ளினார்கள். ராகுலுக்கே ஒரு நிமிஷம் குழம்பி போய்விட்டது. என்ன வச்சு காமெடி ஒன்றும் பண்ணலையே. காங்கிரஸ் ஹாஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் despite scoring 0 consecutively for 3 times என்று புகழ்ந்தது இந்த காங்கிரஸை எல்லோரும், கட்சி தலைவர்கள் எல்லாரும். இது ஒரு வஞ்ச புகழ்ச்சியா பாராட்டா என்று புரியவில்லை. தோல்வியை கண்டு துவளாத காங்கிரஸ் கட்சியின் பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தோல்வியை பார்த்து இதற்காக தமிழ்நாட்டு மாணவர்கள் மாதிரி தற்கொலையா பண்ண முடியும்? தோல்விகளை படிக்கட்டுகளாக்கி நினைக்க வேண்டும். அப்பதான் படிக்கட்டுகளை ஒன்றின் மேல் ஒன்றா அடுக்கிக்கிட்டே போய் தோல்வி பிரமிடின் உச்சியை தொட முடியும். நம்ம லட்சியமே அதுதானே. நம்ம உயரத்துக்கு எவனும் தோல்வி அடைஞ்சி நம்மளையே தோக்கடிச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆம் ஆத்மி கட்சியை இந்தி கூட்டணியில் இருந்துகிட்டு எப்படி தோக்கடிச்சோம் பாத்தீங்களா? அப்படி எல்லா கூட்டணி கட்சிகளையும் தோற்கடிச்சு காங்கிரஸ் தேர்தலில் வென்று விஸ்டா கட்டடத்தை பிடிக்கும் ஒரு நாள். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஆட்சிக்கு வந்ததும் விஸ்டா கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு வேறையா அந்த செங்கோலை பிடுங்கி எரிஞ்சுக்கிட்டு கொடுங்கோலை நட்டு வைப்போம். யாருக்கிட்ட விளையாடுற? பிச்சு போடுவேன் பிச்சு. ஆட்சிக்கு வந்ததும் இந்தி அரக்கியை ஆட்சி மொழியா கொண்டு வருவோம். ராஜீவ் காந்தியின் கனவை நனவாக்குவோம். இந்தி கூட்டணிக்குள்ளேயே கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி அவங்க தனித்தனியா கூட்டணி போட்டுக்கிட்டு திரிகிறாங்க. அதை முறியடிக்க இந்தி கூட்டணியே நாங்க கலைச்சு போடுவோம். எப்படி? அவங்க முகத்துல கரிய பூசுவோம். அப்ப என்ன செய்வ? ஜாக்கிரதை, நான் அப்பப்போ வருவேன், தேங்காய் விடலை போடுவேன். வரட்டா மக்களே. ஜெய்ஹிந்த்.